சான்றோர்களை உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி முடித்து பேச போகிறேன். என் தலைப்பை பிடித்து சுத்தத்தின் முதல் எழுத்து சு, தர்மத்தின் முதல் எழுத்து தா, பந்தின் இரண்டாம் எழுத்து இன், ஞானத்தின் முதல் எழுத்து தி, ரத்தினத்தின் முதல் எழுத்து ரா, இம்மாறெழுத்தையும் சேர்த்து சுதந்திரத்தோடு 3 எழுத்து தினம் என்று வார்த்தையை சேர்த்து விடுதலை பெற்ற நாள் சுதந்திர தினம். 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி நமது இந்தியா விடுதலை அடைந்தது. உலகெங்கும் மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் நள்ளிரவு 12 மணி நேரம் அன்று இந்திய நாட்டு மக்கள் மற்றும் கண் விழித்துக் கொண்டிருந்தனர். காரணம், அன்றைய நாள் நமது பாரத அன்னை அந்நிய நாட்டு இருட்டிலிருந்து பூட்டை உடைத்து வெளிப்பட்டு வந்த நாள் ஆகஸ்ட் 15 நள்ளிரவு 12 மணி 1947. அது மட்டுமின்றி பிறகு இது பல தியாகிகளாலும் பல புரட்சி இயக்கங்களாலும் இச்சுதந்திரமானது நமக்கு கிடைத்தது. நாம் இங்கு ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மணி நேரமும் நாம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இங்கு அமர்ந்திருக்க, விளையாட என அனைத்து பயிற்சிகளும் செய்ய நமக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த தியாகிகளுக்கு நாம் நன்றிகளை சொல்லிக் கொள்ளலாம். நமது இந்திய கொடியை முதலில் வடிவமைத்தவர் யார் என்று தெரியுமா? பிங்காரன் வெங்கையா. இவர் ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர். இவர் ஒரு விடுதலை போராட்ட வீரர். நமது கொடியின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் தெரியுமா? ஆம், 3:2 என்பது நமது கொடியின் நீளம் மற்றும் அகலம். நமது கொடியில் மொத்தம் எத்தனை வண்ணங்கள் உள்ளன? 4. அவை காவி, வெள்ளை, பச்சை. காவி தியாகத்தை குறிக்கிறது. வெள்ளை அமைதி மற்றும் நேர்மையை குறிக்கிறது. பச்சை தூய்மை மற்றும் நாட்டின் வளர்ச்சியை குறிக்கிறது. நடுவில் உள்ள அசோக சக்கரம் கருநீலம். அது நாட்டின் 24 அரண்களை குறிப்பிடுகிறது. சரி, இந்த அசோக சக்கரம் யாரால் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது என்றால் அசோகரால் முதலில் அறிமுகம் செய்யப்பட்டது அசோக சக்கரம். பிறகு நாம் நம் நாட்டை பற்றி பார்த்து விட்டோம். இப்போது விடுதலை தியாகிகளை பற்றி பார்ப்போம், வாருங்கள். நமது இந்த சுதந்திரத்திற்கு போராடி தலைமை ஏற்று நடத்திய பொறுப்பு மகாத்மா காந்தி தேசத்தை அவர்களை சென்றடையும். இராணுவங்களை கூட்டி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஆட்களை திரட்டி இராணுவத்திற்கு பயிற்சி அளித்து இச்சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இராணுவத்தின் சார்பாக அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அது மட்டுமின்றி 1941ஆம் ஆண்டு டெல்லியை நோக்கி செல்லுங்கள் என்ற அந்த முழக்கம் தான் இராணுவத்தில் வெற்றி காரணமாக இருந்தது. அது மட்டுமின்றி பல இயக்கங்களால் இது நடந்தது. முதலில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய வீர பெண்மணி வேலு நாச்சியார் அவர்கள் ராமநாதபுரத்தை சேர்ந்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் ஆவார். இவர் முத்துவரகநாதரை மணந்து கொண்டார். பிறகு காளையார் பகுதியில் அவரது கணவர் நயவஞ்சமாக கொல்லப்பட்டதால் 8 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் சிவகங்கையின் விடுதலைக்காக போராடி ஆங்கிலேயர்களை எதிர்த்தார். அவரோடு துணை நின்றவர்கள் மருது சகோதரர்கள் மற்றும் குயிலி என்ற ஒரு பெண். குயிலி அவர்களுக்கு எந்த வகையில் உதவி செய்தார் என்றால், ஆயிரக்கிடங்கிற்கு தீ வைத்துக் கொண்டு தானும் தீயில் விழுந்து அவருக்கு உதவி செய்தார். இன்றளவும் அவரின் பெருமையை போற்ற நடுக்கல் நடப்பட்டு போற்றி வருகின்றன. கண்டம் கடந்து வந்து கப்பலோட்டி நமது தேசத்திற்கு பெருமை சேர்த்தார் வ.உ. சிதம்பரனார். மாடுகள் எண்ணெய்ச்ச காட்ட வேண்டும் என்பதற்கு பதிலாக வ.உ. சிதம்பரனார் சிறையில் எண்ணெய்ச்ச காட்டினார். பாரதியார் 7 கோலை கொண்டு சுதந்திரத்திற்கு போராடினார். பல முழக்கங்களும் பாட்டுகளையும் எழுதினார். நாமக்கல் கவிஞர் எழுதிய பாட்டு கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பு யாரும் போற்றுவே. இந்த பாட்டு நமது போராட்டத்தை பற்றி குறிப்பிடுகிறது. வீரபாண்டிய கட்டபொம்மன் வரி கொடுக்க மாட்டேன் என்று ஜாக்சன் துரையிடம் எதிர்த்து போராடினார். அவருடன் வீரபாண்டிய கட்டபொம்மன் மட்டுமின்றி பூலிதேவர், அவருடைய சகோதரர் என அனைவரும் அவருக்கு உதவினர். அப்போது ஜாக்சன் துரை அவரிடம் கூறிய வசனம் இதோ உங்கள் முன்னால். கிஸ்தி, திரை, வரி, வட்டி, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உலகம் கொடுக்க வேண்டும் கிஸ்தி. ஏற்றம் இறைத்தாயா, நீர் பாய்ச்சி நிறைய கண்டாயா, நாச்சு நட்டாயா, களை பறித்தாயா, அங்கு கரணி வாழ் உழவருக்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் என் குழப்பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா மானம் கெட்டவனே யாரை கேட்கிறாய் வரி, எதற்கு கொடுக்க வேண்டும் துறை,
ஓர் அடித்து நெற்குவிக்கும் மேல்நாட்டு உழவர் கூட்டம் தலைத்தனை நெற்கதிர்களாய் உதிர்ந்துவிடும். ஜாக்கிரதை என்று ஜாக்சந்திரரை பார்த்து வீரமாக பேசினார் நமது வீரபாண்டிய கட்டபொம்மன், பாஞ்சால குறிஞ்சியின் மன்னர். இவர் கயராறு என்னும் இடத்தில் வீரமரணம் அடைந்தார். ஐயா வள்ளுவரின் வாக்குப்படி முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் என்ற திருக்குறளின்படி பல தியாகிகளின் முயற்சியால் இச்சுதந்திரம் கிடைத்தது. 30 கோடிக்கு முகமுடியால் உயிர் மேற்புற ஒன்றியார் என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளுக்கேற்ப ஜாதி, மதம், மொழி, இனம் என்ற வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடியவர்கள் என்பது எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. கண்ணீர் விட்ட வருத்தம் இச்சுதந்திரத்தை அல்ல, பல தியாகிகளாலும் உயிர் ரத்தத்தாலும் கிடைத்தது. அதுபோல 1932 நடைபெற்ற திருப்பூரில் நடைபெற்ற இந்த புரட்சி தன் உயிரையே மீட்டாலும் தேசிய கொடியை மண்ணில் விட மாட்டேன் என்று கூறி அதே போல் செய்து காட்டிய வீர தலைவர் யார் என்று கேட்டார், குமரன். அதனால் அவருக்கு கொடி காத்த குமரன் என்ற பெயர் வந்தது. அகிம்சை வழியில் காந்தியும், 1000 ஏந்திய நேதாஜியும், 7 பேர் கொண்ட பாரதியும், வீரமங்கையார், வேலநாச்சியாரும், கப்பலோட்டிய தமிழனும் என்று அவர்களின் வரலாற்றுகள் எண்ணற்றுள்ளன. அவற்றை கூற எனக்கு நேரம் இல்லாதலால் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். மலரென்றால் மணக்கும், தேனென்றால் இனிக்கும், அதிகம் பேசினால் சுனக்கும், பேசி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக பேசிய திவாகருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக